தமிழ் முழக்க பேரவையின் தலைவர் திரு செல்லப்பா அவர்களுக்கும், செயலாளர் திரு நசீர் ஐயா அவர்களுக்கும், திரு ரமணி ஐயா அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக மிக அருமையாக பாடல் வரிகளை முன்னெடுத்து பாடிய வைஷ்ணவிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மு. ராகவையங்கார் அவர்களை பற்றி. இங்க இருக்கிற பலருக்கும் அவரை பற்றி தெரிந்திருக்கலாம். மு. ராகவையங்கார் அப்படின்னு தலைப்பை நசீரையா சொன்ன உடனே கம்பராமாயணம் மட்டும்தான் எனக்கு முதல்ல மனசுல வந்துச்சு. ஆனா அவங்களை பத்தி ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள படிக்கும் போது இவ்வளவு தூரம் தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்நாளிலேயே கிட்டத்தட்ட தன்னுடைய இறக்கும் தருவாயில் கூட ஒருவர் நூலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இந்த மண்ணில் பிறந்ததுக்கு அந்த நேரம் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். சில வரிகளை முன்னெடுத்துட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தர்மமும் ஒழுக்கமும் தலைத்திட தோன்றி நற்றவர் உலத்தினும் கற்றவர் உலத்தினும் முற்றுற மொழிந்த மூ உலதளிக்கு பெற்றவ தேவா மிராகவன் அருளை பெற்றவை குறிக்கும் பெற்றி தாதவு இந்தியர் தம்முடை எளிமையை உணர்ந்து சிந்தை நொந்தவர் தம் சிறப்பினை உண்ணி ராகமுற்றிருப்பதை இயம்புதலொத்தும் ராகவையங்கார் எனும் பெயர் பூண்டுள்ளோர் அப்படின்னு சொல்லி அவரை நாவலரசே நற்றமிழ் கொழுந்து அப்படின்னு ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் தமிழறிஞர் திரு வ.உ.சி. அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அப்போ 1907ஆம் ஆண்டு திரு வ.உ.சி. அவர்கள் இப்படி ஒரு மடல் அவங்களுக்கு எழுதியிருக்காங்க, ஒரு வாழ்த்து பாமால எழுதியிருக்காங்கும் பொழுது நமக்கு அவங்களை பத்தி படிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகரிச்சது. மேற்கொண்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மு. ராகவையங்கார் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக அவங்களுடைய பரம்பரை முழுவதுமே தமிழுக்காக அர்ப்பணித்த ஒரு குடும்பம். அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் துணை அமைச்சராக இருந்தவர் திரு கிருஷ்ண ஐயங்கார். நம்ம ராமேஸ்வரம் கோயில் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த 3வது பிரகாரம் தான் மிக நீள பிரகாரம், 3850 அடி நீளமும் அதுல 1212 அழகிய தூண்கள் இருக்குது. எல்லாமே ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்டுமான பணிக்கு தலைமை எடுத்தவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ண ஐயங்கார் அவர்கள். அவர்களினுடைய ஒரே பேரன், நேர்வழி பேரன் யாருன்னா திரு நாராயண ஐயங்கார் அவர்கள். அவங்களுக்கு 3 பசங்க. அதுல மூத்தவங்க தான் முத்துசுவாமி ஐயங்கார், 2வது கிருஷ்ணர், 3வது பத்மாசனி அம்மாள். இந்த முத்துசுவாமி ஐயங்காரினுடைய ஒரே மகன் தான் மு. ராகவையங்கார். பத்மாசனி அம்மாளினுடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகவையங்கார். நம்ம சாதாரணமா ராகவையங்கார் அப்படின்னு தலைப்பை நம்ம தேடி பார்த்தோம்னா 2 பேரையுமே காட்டுறாங்க. 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த எல்லா மொத்த குடும்பமுமே தமிழுக்காக அர்ப்பணித்தவர்கள். வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனாலும் தமிழுக்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள். இந்த மு. ராகவையங்காரினுடைய வாழ்க்கைய நான் இந்த இடத்துல சொல்லும் போது 2ஆ பிரித்து சொல்ல விரும்புறேன். அதாவது 60 வயதிற்கு முன், 60 வயதிற்கு பின். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே 60 வயதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மனம் சோர்வடைஞ்சிடும். சுறுசுறுப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க 60 வயதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னறியாம மனம் சோர்வடைகிறாங்க, தன்னறியாம அது உடல் சோர்வுக்கும் ஆளாறாங்க. ஆனா இந்த மு. ராகவையங்கார் இருக்காங்க இல்லையா, 60 வயதுக்கு மேல அவங்க செய்த தமிழ் பணிகள் பாத்தீங்க அப்படின்னா வயது அதற்கு ஒரு தடை இல்லை என்பதை இங்க ஆணித்தனமாக நான் பதிவிட விளைகிறேன். நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. 1878ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தன்னுடைய தந்தை அவங்க கிட்டேயே கல்வி பயின்றவர். 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவினுடைய மரணத்திற்கு பிறகு 1894ஆம் ஆண்டு அவங்க அப்பா கிட்ட கல்வி படிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவங்க இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிற்காலத்துல இந்த பாண்டித்துரை தேவரை குறித்தும் பாண்டித்துரை தேவரினுடைய அப்பா திரு பொன்சாமி அவர்களை குறித்தும் இந்த மு. ராகவையங்கார்
ராகவையங்கார் வந்து ஒரு நூல் எழுதுகிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தமிழ் வளர்த்த தேவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் பாருங்க. தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களை குறித்து எழுதுகின்றார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1902ஆம் ஆண்டு செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக 3 ஆண்டுகள், அதற்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் அதனுடைய ஆசிரியராக இவர் நியமிக்கப்படுகிறார். இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள இந்த செந்தமிழ் பத்திரிகையில வெளிவந்த கட்டுரைகள் இருக்கு இல்லையா, பல இலக்கிய கட்டுரைகள் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தலைப்புகளை ஆய்ந்து இவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இதுக்கு யாரெல்லாம் வாழ்த்து பாமாலை எழுதியிருக்காங்க, வாழ்த்து மடல் எழுதியிருக்காங்கன்னு படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. நம்மளுடைய மகாகவி இருக்கிறாங்கல்ல, நம்மளுடைய மகாகவி பாரதியார், சொல்லும் போதே ரத்தம் சூடேறுகின்ற அளவிற்கு இருக்கும் மகாகவி பாரதியார் இவருடைய வீர தாய்மார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை குறித்து 1907ஆம் ஆண்டு ஒரு வாழ்த்து மடல் எழுதுகிறார். அப்போ என்ன இருக்கு, பாரதியார் வந்து முதல்ல வஉசி எழுதுறத படிச்சாச்சு. அப்ப வஉசி எழுதியிருக்காங்க, அடுத்து பாரதியார் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, அப்ப வீரத்தாய்மார்களை குறித்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு பக்கத்தை புரட்டும் போது பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து அந்த 1900 காலங்கள்ல எழுதின ஒரு ஆண் மகனை பற்றி. ஏன்னா அந்த ஆண் மகன் யாரை பத்தி எழுதினாங்கன்னா சங்க காலத்துல இருக்கிற பெண்களை பற்றி. பெண்களுக்கு கல்வி அறிவு இல்ல, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அல்ல அது. அதுலயுமே அந்த பெண்களினுடைய வீரத்தை அதிகமாக சொல்லும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை நம்ம புறநானூறு. அந்த புறநானூர்ல இருக்கிற பெண்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, போருக்கு தன்னுடைய கணவரை தைரியமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய மகன் இறந்து கிடக்குறாங்க, ஆனாலும் பெருமிதத்தோட பரவாயில்ல, வாழ் வந்து நெஞ்சிலதான் குத்தி இருக்கு, அவன் புறமுதுகிட்டு ஓடல அப்படின்னு சொல்லி அதையும் பெருமையா நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட வீர பெண்மணிகளை பத்தி எழுதினதும் பெண் கவிஞர்கள் தான், பெண் புலவர்கள் தான். பொன்முடியார், காக்கை பாடினியார், இப்படி இவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க, அதுவும் ஒரு ஆண். அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம மண்ணுக்கு கிடைச்சது அவங்க. சரி, இப்ப அந்த வீர தாய்மார்கள்ல ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறாங்க தொடக்கத்துல அப்படின்னு வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 2-3 வரிகள் வந்து எனக்கு ரொம்பவே ஈர்த்துச்சு. அந்த வரிகளை நான் இப்ப உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். முளைப்பாலோடு வீரமும் தீரமும் தியாகமும் கலந்து ஊட்டப்படுமாயின் அவை என்றும் அழிவுறாது, உயர்வும் உறுதியும் பெறும் என்பது திண்ணம். எப்பேற்பட்ட வரிகள், ஆசிரியர் தனக்கே உரிய பாணியில அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. இப்ப அந்த வீர தாய்மார்களை படிக்கும் போதே நமக்கு வந்து நம்ம அறியாம ஒரு வீரம் வருது. அப்போ இந்த வஉசி ஒரு பாமாலை எழுதினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே ஒரு இன்னொரு 2 வரிகளும் எனக்கு ரொம்பவே ஈர்த்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்நிய துணி எதிர்ப்புக்காக போராட்டம் செஞ்சவங்க, சுதேசத்துக்காக போராட்டம் செஞ்சவங்க தான் நம்ம வஉசி. அவர் எழுதியிருக்கிறார், முற்றொழில் நிலைமையை முற்றுற மொழிந்த கற்றனின் வாசகம் கண்டுழங்கழித்தேன். அப்ப அது என்ன முற்றொழிலா இருக்கும், அந்த முற்றொழில் நிலைமை என்னவா இருக்கும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்ப பக்கத்தை புரட்டும் போது பாத்தீங்கன்னா பழைய கைத்தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதுல நம்ம இந்த துணி ஏற்றுமதி பண்றது, மிளகு, இதெல்லாம் குறித்து எழுதியிருக்கிறார். அதுலயும் 2 வரிகள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. சரியா, அது என்னன்னா, பருத்தி நூல் பட்டு நூல் அமைத்தாடை ஆக்கலும் சுமத்தலும் பிறவும் காருக வினை தொழில். இந்த 2 வரிகள்ல நம்ம பருத்தி நூலை பத்தி, ஆடை ஆக்குறது, சுமத்தல், பிறவும் காருக வினை தொழில் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அப்ப தமிழ் வந்து எந்த அளவுக்கு அவருடைய அந்த ரத்தத்துல வந்து ஊறி போயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால அழகா உணர முடியுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வேளிர் வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த வேளிர் வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராஜராஜ சோழனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்ம திரைப்படத்தை பார்த்து கூட தெரிஞ்சுக்குவோம். ஒரு மகேந்திரவர்ம பல்லவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அமரர் கல்கி அவர்களுடைய புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு தொலை தொடர்பு வசதியும் இல்லாத காலகட்டத்துல சிற்றரசர்களை குறித்து ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுதான் வேளிர் வரலாறு.
இந்த வேலை வரலாறுக்கு வாழ்த்து பாமாலை பாடினவங்க யார் தெரியுமா? இந்த அறைக்குள்ள நுழைஞ்சோட அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. திருவாடுதுறை ஆதீனம் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது. இந்த திருவாடுதுறை ஆதீனமாக இருந்த திரு அம்பலவான தேசிக அவர்கள் ஒரு வாழ்த்து பாமாலை எழுதியிருக்காங்க. அந்த வரிய கேளுங்க. கரைக்கான உணா வேலைக்கு கரை இயற்றல் ராதவனது இயல்பே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கரை காணவுனா வேலைக்கு கரை ஏற்றல் ராதவனது இயல்பு. கடாரம் கொண்டான் எழுதுங்கன்னா எல்லாரும் எழுதிடுவாங்க. கட்டபொம்மன் எழுதுங்கன்னா எழுதிடுவாங்க. சிற்றரசர்களை தேடி சிற்றரசர்களுடைய வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சு அவங்கள பத்தி ஆய்வு செய்து எழுதணும்னா அப்ப எந்த அளவுக்கு அவருடைய அந்த தமிழ் பற்று இருந்திருக்கு நம்ம மண்ணு மேல. இது இதோட நிக்கல. இந்த வேலை வரலாறு இலங்கை வர போச்சு. இலங்கையை சேர்ந்த திரு விஜே தம்பி பிள்ளை அப்படிங்கிறவங்க தன்னுடைய இதழ் அதுல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க. ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் அதுல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம மண்ணை சேர்ந்தவங்களுடைய ஒரு கட்டுரையானது இலங்கையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1912ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் பேரகராதி ஒண்ணு எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கு தலைமை பொறுப்பா யார நியமனம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவர் ராகவேந்தார் அவங்களை தான் நியமிச்சாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவருடைய பணி நிக்கல. தொல்காப்பியத்துக்கு பொருளாதாரம் எழுதுகிறார். அதே நேரத்தில் பெரும் சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் பாராட்டிற்கும் மூணுமே பெரும் சர்ச்சைக்கும் விமர்சனத்திற்கும் பாராட்டிற்கும் உரிய ஒரு நூலை அவர் எழுதுகிறார். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் காலநிலை. ஒரு பிராமணராக இருந்து கொண்டு இதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆழ்வார்களினுடைய காலநிலையை ஆய்வு செய்து கல்வெட்டுகள் மூலமாக எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உண்மையிலேயே அதுவும் அந்த 1900களுடைய தொடக்கத்துக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். இதே மாதிரி நிறைய திருக்குறள் 17 உரையுடன் ஒரு கையடக்க நூலை உருவாக்குகிறார். நிறைய பதிப்பிச்சிருக்காங்க. விக்ரம சோழன் உலா, கேசவ பெருமாள் இரட்டை மணி மாலை, இப்படி ஏகப்பட்ட புத்தகங்கள். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் வருது. அதாவது அவருடைய 60 வயது பூர்த்தி ஆகிறது. 1939ஆம் ஆண்டு. அப்போ ஆங்கில அரசு நம் தமிழ் மண்ணை சேர்ந்த மு. ராகவையங்காருக்கு இலக்கியத்தின் மிக உயரிய விருதான ராவ் சாஹேப் விருதினை அளிக்கிறது. ஒரு ஆங்கில அரசு ஒரு தமிழ் மகனுக்கு அளிக்கிறது. அதுவும் யார் கையால தெரியுமா? நம்ம தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயரினுடைய கைகளினால். அதுவும் அவருடைய சொந்த மண்ணான ராமநாதபுரத்திலேயே இந்த விருதை வாங்குறார். அதுதான் இன்னும் பெருமையான விஷயம். இதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான பிரமுகர்கள், அதற்கு உப தலைவராக இருந்த திரு கணேசன் என்பவர், ரங்கநாதன் என்பவர், இவங்க எல்லாரும் தலைமையும் வகிக்கிறாங்க. சரி, 60 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. அவர் கொஞ்சமாவது உடல் சோர்வுற்றாரா, மனசோர்வுற்றாரா? இல்ல, இன்னும் எழுந்தார். சென்னை லயோலா கல்லூரியில போய் 4 மாதங்கள் ஒரு கௌரவ ஆசிரியராக வேலை பார்க்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது முக்கியமான காலகட்டம். 1944ஆம் ஆண்டுடைய இறுதியில திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க தமிழ் பேராசிரியராக. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள். 1951 போறாங்க. தமிழ் பேராசிரியரா இருக்காங்க. ராவ் சாஹேப் விருது ஏற்கனவே வாங்கியாச்சு. நிறைய கட்டுரை நூல்கள் எழுதியாச்சு. ஆனா அந்த மனுஷன் சும்மாவே இருக்கல. அங்க போய் ஒரு வேலை பார்க்கறாங்க. என்ன தெரியுமா? சாசன தமிழ் கவிசரிதம்னு ஒண்ணு எழுதுறாங்க. அது அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்பட்டுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கோயில்களினுடைய கல்வெட்டுகள் இருக்குல்ல, அதையும் ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளையும் ஆராய்ச்சி செய்யறாங்க. அதெல்லாம் ஆய்வு
பண்ணி தமிழ் கோவில்களில் இருக்கின்ற அறியப்படாத தமிழ் புலவர்கள், அதான் முக்கியமான வார்த்தை, அறியப்படாத தமிழ் புலவர்கள் 84 பேர் அவரை குறித்து, நான் மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் கூட தொலைத்தொடர்பு வசதி இல்லாத காலகட்டத்தில் எழுதுகிறார். அங்க போய் நிறைய சொற்பொழிவாற்றுறாங்க. எப்படி தமிழ் முழக்க பேரவையில நிறைய தமிழ் அறிஞர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ அத மாதிரி அறியப்படாத பல விஷயங்களை திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்துல சொற்பொழிவாற்றுறார். அது எல்லாத்தையும் இந்த கேரள பல்கலைக்கழகம் என்ன பண்றாங்கன்னா, some royal aspects of Kerala from Tamil University சொல்லி ஒரு புத்தகமா வெளியிடுறாங்க. எவ்வளவு பெருமை நமக்கு அந்த இடத்துல. அப்பவும் அவர் சும்மா இருக்கல. அங்க திருவிதாங்கூர் அரண்மனையில இருக்கிற ஓலைச்சுவடிகள் எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ணி ஹரிச்சந்திர வெண்பான்னு சொல்லி ஒரு இலக்கிய கட்டுரை எழுதுறாங்க. பலருடைய கவனத்தையும் பெற்றது. இப்படியாக 7 ஆண்டுகள் அவர் திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டு மீண்டும் தமிழகத்துக்கு திரும்புகிறார். தமிழகத்துக்கு திரும்பின உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை குறித்து ஆய்வு செய்ய தொடங்குகிறார். அப்படி தொடங்கிட்டு இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு இடி விழுது. இடினா சும்மா இல்ல, பேரிடி விழுது. தன்னுடைய மனைவி, மூத்த மகன், மருமகன் 3 பேரையுமே 1954ஆம் ஆண்டு அடுத்தடுத்து அவர் இழக்கிறார். அவங்கெல்லாம் மரணத்திற்குள்ளாராங்க. இது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோகமான விஷயம். அந்த ஒரு ஆண்டு அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ஆனா அப்பமும் எழுதுறதை விடல. கையறு நிலை அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மீண்டும் அவர் எழுதுகிறார். அப்ப அந்த கையறு நிலையை படிச்சு பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா, மேலோட்டமா படிக்கும் போது அதோடைய அர்த்தங்கள் அவ்வளவா புரியல. ஆனா கொஞ்சம் உள்ள வாசிச்சு பார்க்கும்போது, ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கும் போது கல் மனதையும் கசிந்துருக வைக்கும் வரிகள். ஒரு 2 வரிகளை சொல்றேன் கேளுங்க. இன்பம் ஆய்ந்த வாழ்வில் இருந்திய நீ ஏகிய பின் துன்பமுறும் வாழ்வினை தொடர்வேனோ என் அன்புடையாய். இது போலதா? இன்பமான வாழ்வில்ல, இன்பம் ஆய்ந்த வாழ்வினில் இருந்திய நீ துன்பமுறும் வாழ்வினை தொடர்வேனோ அன்புடையாய். போதும். அந்த 2 வரியில அவங்களுடைய மனைவி மேல அவர் எவ்வளவு பற்றோட இருந்தாங்கிறது ஏன்னா அந்த இடத்துல நம்ம அவங்க மனைவியும் பாராட்டணும். முழுக்க முழுக்க தமிழுக்காக உழைத்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு தூரம் அவங்க உறுதுணையா இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க இப்படி கையறு நிலையில் எழுதும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போ 1 வருட காலம் அவர்களுடைய அந்த சோகத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக காரைக்குடியை சேர்ந்த திரு கணேசன் என்பவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பர் கழகத்துக்கு இவங்க பொறுப்பேற்க வைக்கிறாங்க, தலைமை பொறுப்பு. அப்ப அவங்களுக்கு நல்ல வயசு, 70 வயசு தாண்டிடுச்சு. ஆனாலும் தலைமை பொறுப்பெடுத்து மீண்டும் தன்னுடைய கம்பராமாயண பணியை தொடர்கிறார். வெறும் மூலம் எழுதல, உரை, அரும்பத உரை கிட்டத்தட்ட 10,000 வார்த்தைகளுக்கும் மேலாக பாலகாண்டத்தையும் சுந்தரகாண்டத்தையும் ஆய்வு செய்து அவர் எழுதும் போது 79-80 வயசு நெருங்கிடுச்சு. அப்ப 80 வயசு பூர்த்தி ஆகும் போது ராகவையங்கார் இருப்பாரா? உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருக்கிறேன் அப்படின்னு அதோடைய அத்தாட்சியா என்ன பண்றாங்க தெரியுமா? வினை பிரிவு விளக்கம்னு ஒண்ணு எழுதி கொண்டு வராங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. கடைச்சங்கம், இடைச்சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட தமிழ் வார்த்தைகள் இருக்குல்ல, அதனுடைய பொருள், பாகுபாடு, உச்சரிப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு வினை பிரிவு விளக்கம் எழுதியிருந்தாங்க. அப்ப அந்த மனுஷன் ஓடவே மாட்டாரா? அதுல இருந்து ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அவர் இந்த பூமி தாய் ஈன்றெடுத்த பூமி தாய் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்கிறார். 1960ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள். அது வரைக்கும் தன்னுடைய 82 வயது கிட்டத்தட்ட அவர் சாகும்போது 80 வயது நிறைவு வரைக்கும் எழுதி 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 இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்கள மாதிரி ஒரு தமிழ் மொழி பற்றுள்ள மைந்தர்களை ஈன்றெடுத்த இந்த மண்ணில பிறந்ததுக்கு நாம எவ்வளவு தவம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல ராகவையங்கார் அவர்களை பேசுறதுக்காக நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க எல்லாருமே என்னை விட வயசுலயும் அனுபவத்திலையும் அதிகமா மூத்தவங்க.
ஏதோ ஒண்ணு இன்னைக்கு இந்த பொண்ணு சொல்லுவா, ராகவேங்காரை பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிற எண்ணத்தோட தான் வந்திருப்பீங்க. உங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கும் கொஞ்சமாவது நான் நிறைவேற்றிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுகின்றேன். நன்றி.